என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடம் என்றால் அது முதலில் பயமில்லாத இடமாக இருக்கும். அங்கே உள்ளம் திடீரென அமைதியாகி விடும். காரணம் தெரியாமல் ஒரு மென்மையான நிம்மதி மனதை நிரப்பும். அந்த நிம்மதி வெளியில் இருந்து வருவது போல தோன்றினாலும் அது உண்மையில் உன் உள்ளத்தின் தூய்மையிலிருந்து எழுகிறது. தெய்வீக பாதுகாப்பு என்றால் அது சத்தமாக அறிவிக்காது. அது அமைதியாக அரவணைக்கும். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் காற்று கூட மென்மையாக உணரப்படும். அந்த இடத்தில் நின்றவுடன் இதயத்தின் துடிப்பு சமநிலைக்கு வரும். மனதில் ஓடிய சிந்தனைகள் மெதுவாக மங்கும். கோபம் குறையும். பதட்டம் தணியும். இது வெளிப்புற அதிசயம் அல்ல. உன் ஆன்மா அந்த ஆற்றலுடன் இணையும் தருணம். என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு என்றால் அது வெளிச்சமாக உணரப்படும். அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வரும். அங்கு தீபம் ஏற்ற விருப்பம் தோன்றும். நல்ல வாசனை பரவ வேண்டும் என்று மனம் விரும்பும். இது எல்லாம் உன் உள்ளத்தில் எழும் பக்தியின் பிரதிபலிப்பு. பக்தி இருந்தால் இடமும் பரிசுத்தமாகும். அம்மன் இருப்பது போல உணரப்படும் இடத்தில் மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் கூட மாறும். அங்கே சண்டை குறையும். குரல் மென்மையாகும். ஒருவருக்கொருவர் கருணை அதிகரிக்கும். இது தான் உண்மையான அறிகுறி. தெய்வீக பாதுகாப்பு இருந்தால் அது மனிதர்களின் மனநிலையை உயர்த்தும். அச்சத்தை அல்ல, அன்பை வளர்க்கும். என் தங்கமே, சிலர் வெளியில் சின்னங்கள் தேடுவார்கள். ஆனால் உண்மையான அறிகுறி உன் உள்ளத்தில் தான் தெரியும். அந்த இடத்தில் நின்றபோது உன் கண்களில் நீர் தோன்றினால் அது பயத்தால் அல்ல. அது நன்றியுணர்வால். உன் உள்ளம் தளர்ந்து தெய்வீகத்துடன் இணையும் போது அந்த உணர்வு வரும். அது அமைதியான ஆனந்தம். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் குழந்தைகள் சிரிப்பார்கள். முதியவர்கள் நிம்மதியாக அமர்வார்கள். விலங்குகள் கூட அங்கே அமைதியாக இருப்பார்கள். இது ஒரு வெளிப்புற அடையாளம் அல்ல. அது அந்த இடத்தின் ஆற்றல் சமநிலையில் இருப்பதற்கான சின்னம். சமநிலை இருந்தால் உயிர்கள் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, தெய்வீக அருள் என்றால் அது ஒளி போல. அது இருளை விரட்டும். அந்த இடத்தில் தீய எண்ணங்கள் நீண்ட நேரம் தங்காது. யாராவது கோபமாக வந்தாலும் சில நிமிடங்களில் மனம் மெதுவாக மாறும். இது தான் பாதுகாப்பின் அறிகுறி. மாற்றத்தை உண்டாக்கும் சக்தி. அம்மன் இருப்பது போல உணரப்படும் இடத்தில் நீ உன் சுயநலத்தை மறந்து விடுவாய். பிறருக்காக பிரார்த்தனை செய்ய விருப்பம் வரும். உன் ஆசைகள் கூட சுத்தமாக மாறும். இது தெய்வீக பாதுகாப்பின் ஆழமான சின்னம். அது உன் உள்ளத்தை உயர்த்தும். என் தங்கமே, உண்மையான பாதுகாப்பு உன்னை தைரியமாக்கும். அங்கே நீ அஞ்சாமல் நிற்க முடியும். இரவு நேரத்திலும் மனம் அமைதியாக இருக்கும். அந்த இடத்தில் உறங்கினால் கனவுகள் மென்மையாக இருக்கும். உன் உள்ளம் நம்பிக்கையுடன் நிரம்பும். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நன்றி உணர்வு அதிகரிக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த சிறு நன்மைகளையும் நினைத்து மனம் நெகிழும். இது ஒரு வெளிப்புற அதிசயம் அல்ல. உன் உள்ளத்தின் திறப்பு. அந்த திறப்பே பாதுகாப்பின் சின்னம். என் தங்கமே, சிலர் சின்னங்களை பற்றி பேசுவார்கள். தீபம் தானாக அணையாமல் எரியும் என்று சொல்வார்கள். மலர் சுருங்காமல் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாம் வெளிப்புற அனுபவங்கள். உண்மையான அறிகுறி உன் மன அமைதி. அது இருந்தால் போதும். அம்மன் பாதுகாப்பு என்றால் அது உன் உள்ளத்தில் ஒழுக்கத்தை உருவாக்கும். நீ தவறு செய்ய மனம் தயங்கும். உண்மையை பேச விருப்பம் வரும். பிறரை காயப்படுத்தாமல் இருக்க எண்ணம் தோன்றும். இது தான் தெய்வீக ஆற்றல் செயல்படும் விதம். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ அமர்ந்து கண்களை மூடினால் உன் மூச்சு மெதுவாகும். உடல் இலகுவாகும். மனம் தெளிவாகும். இந்த மாற்றங்கள் உணரப்படுகின்றன என்றால் அந்த இடம் உன் ஆன்மாவை தொட்டிருக்கிறது. அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் பயம் குறையும். நம்பிக்கை வளரும். சந்தேகம் கரையும். உறுதி உருவாகும். இந்த 4 மாற்றங்கள் உன் உள்ளத்தில் தோன்றினால் அது தெய்வீக அருள் செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறி. என் தங்கமே, தெய்வீக பாதுகாப்பு வெளியில் கட்டிய சுவர்களில் இல்லை. அது உன் உள்ளத்தின் தூய்மையில் உள்ளது. நீ சுத்தமான எண்ணங்களுடன் வாழ்ந்தால் எங்கு இருந்தாலும் அந்த அருள் உன்னுடன் இருக்கும். இடம் மட்டும் காரணம் அல்ல. உன் மனநிலை தான் முக்கியம்.
அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ தனிமையாக உணரமாட்டாய். உன் உள்ளத்தில் ஒரு துணை இருப்பது போல உணர்வாய். அது குரல் எழுப்பாது, ஆனால் அது நம்பிக்கையை தரும். அது தான் பாதுகாப்பின் உண்மை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த அருளை உணர முயற்சி செய். அன்பை பரப்பு, கருணையை வளர்த்துக்கொள், நன்றியை மறக்காதே. இந்த 3 குணங்கள் இருந்தால் அம்மன் பாதுகாப்பு உன் இதயத்தில் நிலைத்திருக்கும். அமைதியாக வாழ், நேர்மையாக நட, உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திரு. அப்போது எங்கு சென்றாலும் அந்த இடம் தெய்வீகமாக மாறும். அம்மன் பாதுகாப்பு வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உன் உள்ளத்தில் மலரும் ஒளி. அந்த ஒளி எரிந்து கொண்டே இருந்தால் இருள் உன்னை தொட முடியாது. என் தங்கமே, அம்மன் பாதுகாப்பு உணரப்படும் இடம் என்பது ஒரு வெளிப்புற எல்லை அல்ல, அது ஒரு உள்ளத்தின் நிலை. அந்த நிலை உன் சிந்தனையை மென்மையாக்கும், உன் பார்வையை தெளிவாக்கும், உன் இதயத்தை கருணையால் நிரப்பும். அங்கே நின்றவுடன் நீ உன்னை பாதுகாக்க யாரோ இருக்கிறார்கள் என்ற உணர்வு அல்ல, நீயே உன்னுள் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற ஆழமான நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையே தெய்வீக அருள். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் அவசரம் குறையும். அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் மனம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். வார்த்தைகள் அளவாகும், சிரிப்பு உண்மையாகும், கண்கள் நேராக பார்க்கும். இது தான் ஆற்றல் மாறும் விதம். வெளியில் விளக்குகள் அதிகமாக எரிய வேண்டியதில்லை, உள்ளத்தில் ஒளி இருந்தால் போதும். என் தங்கமே, சில இடங்களில் நின்றவுடன் உன் தோள்களில் இருந்த பாரம் குறைந்தது போல உணர்வாய். அது யாரோ உன் சுமையை எடுத்தார்கள் என்பதல்ல, அந்த இடத்தில் நீ உன் சுமையை விடுவிக்க தயாரானாய் என்பதுதான் உண்மை. தெய்வீக பாதுகாப்பு என்பது உன் உள்ளம் திறக்கும் தருணம். அந்த திறப்பு வந்தால் கண்ணீர் கூட சுத்தமாக இருக்கும். அம்மன் இருப்பதாக உணரப்படும் இடத்தில் தீய எண்ணங்கள் நீடிக்காது. நீ கோபமாக வந்தாலும் சில நொடிகளில் அது கரையும். ஏனெனில் அந்த இடம் உன் மனதை பிரதிபலிக்கிறது. அது உன்னை உயர்த்த விரும்புகிறது. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் நல்ல குணங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறது. இந்த மாற்றமே அறிகுறி. என் தங்கமே, அங்கே நீ உன் குறைகளை நினைத்து வருந்த மாட்டாய். மாறாக திருத்த வேண்டும் என்ற உறுதி வரும். உன் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழும். இது தெய்வீக பாதுகாப்பின் ஆழமான தாக்கம். அது பயத்தை விதைக்காது, அது பொறுப்பை விதைக்கும். அது வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ உன் மூச்சை கவனித்தால் அது இயல்பாக ஆழமாகும். உடலில் இருந்த பதட்டம் மெதுவாக கரையும். இதயத்தின் துடிப்பு சீராகும். இந்த உடல் மாற்றங்கள் உன் மன அமைதியின் வெளிப்பாடு. அமைதி தான் பாதுகாப்பின் முதல் அடையாளம். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ பிறரை குறை சொல்ல முடியாது. உன் நாவு தானாகவே மென்மையடையும். அங்கே பேசும் வார்த்தைகள் பிரார்த்தனையாக மாறும். மற்றவர்களுக்கு நன்மை வேண்டி மனம் தானாக வேண்டிக்கொள்ளும். இது உன் உள்ளம் பரிசுத்தமாகும் தருணம். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் சிறிய விஷயங்களும் அர்த்தமுள்ளதாய் தோன்றும். ஒரு தீபத்தின் ஒளி, ஒரு மலரின் மணம், ஒரு மணி ஓசை, இவை அனைத்தும் உன் மனதை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்தும். தற்போதைய தருணத்தில் வாழ்வதே தெய்வீகத்துடன் இணைதல். என் தங்கமே, சிலர் அதிசயங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான அதிசயம் உன் உள்ளத்தில் நிகழும் மாற்றம். நீ முன்பு அஞ்சிய விஷயங்களை இப்போது அமைதியாக எதிர்கொள்ளும் திறன். நீ முன்பு கோபப்பட்ட இடத்தில் இப்போது கருணை காட்டும் மனம். இந்த மாற்றமே அருள். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ உன் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். பிரச்சினைகள் இருந்தாலும் அவை நிரந்தரமல்ல என்ற நம்பிக்கை வரும். தடைகள் இருந்தாலும் அதை கடக்க சக்தி உனக்கு உள்ளது என்ற உணர்வு உருவாகும். இந்த தைரியம் தான் பாதுகாப்பின் உண்மை சின்னம். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ அமர்ந்து அமைதியாக இருந்தால் நேரம் மெதுவாக செல்லும் போல தோன்றும். அவசர உணர்வு குறையும். மனம் தன்னுடன் உரையாடும். அந்த உரையாடலில் நீ உன் உண்மையை காண்பாய். உன் ஆசைகள் தெளிவாகும், உன் பயங்கள் கரையும். அம்மன் பாதுகாப்பு என்பது வெளியில் யாரோ காக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தில் ஒழுக்கம் வளர்த்தல், நேர்மை காக்கும், உறுதி,
தவறு செய்தால் திருத்தும் மனம். இந்த குணங்கள் இருந்தால் எங்கு இருந்தாலும் அருள் உன்னுடன் இருக்கும். என் தங்கமே, தெய்வீக பாதுகாப்பு உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை வலிமையாக்கும். சவால்களை தவிர்க்க அல்ல, அவற்றை சமநிலையுடன் எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த வலிமை அமைதியாக இருக்கும். அது குரல் எழுப்பாது, ஆனால் அது உறுதியானது. அம்மன் இருப்பதாக உணரப்படும் இடத்தில் நீ தனிமை உணர மாட்டாய். உன் உள்ளத்தில் ஒரு துணை இருப்பது போல உணர்வாய். அந்த துணை உன் மனச்சாட்சியே. அது உன்னை வழிநடத்தும். அது உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. என் தங்கமே, அந்த இடத்தில் நீ உன் வாழ்க்கைக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள்வாய். உன் பெற்றோருக்கு, உன் நண்பர்களுக்கு, உன் அனுபவங்களுக்கு நன்றி உணர்வு அதிகரித்தால் மனம் இலகுவாகும். இலகுவான மனம் தான் தெய்வீக அருளை உணரும். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் சண்டை நீடிக்காது. தவறான புரிதல்கள் சரியாகும். மனங்கள் இணையும். இதுதான் அந்த ஆற்றலின் வெளிப்பாடு. அது பிரிவை அல்ல, இணைப்பை உருவாக்கும். என் தங்கமே, இறுதியில் நினைவில் கொள். தெய்வீக பாதுகாப்பு ஒரு வெளிப்புற அறிகுறி அல்ல. அது உன் உள்ளத்தின் ஒளி. நீ அந்த ஒளியை பாதுகாத்தால் எங்கு சென்றாலும் அந்த அருள் உன்னுடன் பயணம் செய்யும். உன் சிந்தனை சுத்தமாக இருந்தால், உன் இதயம் கருணையால் நிரம்பியிருந்தால், உன் செயல்கள் நேர்மையாக இருந்தால், அம்மன் பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அமைதியாக இரு. அன்பாக நட. நம்பிக்கையை காக்க உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திரு. அப்போது எந்த இடமும் தெய்வீகமாக மாறும். எந்த தருணமும் அருளால் நிரம்பும். உன் வாழ்க்கையே ஒரு ஆலயமாக மாறும். அந்த ஆலயத்தில் நீயே ஒளி. அந்த ஒளி எரிந்து கொண்டே இருந்தால் பாதுகாப்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும். என் தங்கமே, நீ உணரும் அந்த மென்மையான பாதுகாப்பு உணர்வு வெளியில் இருந்து இறங்கி வரும் ஒரு சக்தி போல தோன்றினாலும் அது உன் உள்ளத்தின் விழிப்பு. அந்த விழிப்பு உருவான இடத்தில் அம்மன் அருள் வெளிப்படுகிறது என்று நீ உணர்கிறாய். உண்மையில் அருள் என்பது உன் இதயத்தின் தூய்மையும் உன் சிந்தனையின் நேர்மையும் சேர்ந்து உருவாகும் ஒளி. அந்த ஒளி இருந்தால் நீ எங்கு இருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பாய். அம்மன் பாதுகாப்பு உணரப்படும் இடத்தில் மனம் சீராக சிந்திக்கத் தொடங்கும். குழப்பம் இருந்தாலும் அது மெதுவாக ஒழுங்குபடும். நீ உன் பிரச்சினைகளை ஓர் அமைதியான பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அதற்கு முன்பு முடியாதது போல தோன்றிய விஷயங்கள் இப்போது சாத்தியமாகத் தோன்றும். இந்த மாற்றம் தான் அறிகுறி. வெளியில் பெரிய சின்னங்கள் இல்லாவிட்டாலும் உள்ளத்தில் பெரிய மாற்றம் இருக்கும். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ அமர்ந்து இருந்தால் உன் அகந்தை மெதுவாக கரையும். நான் என்ற உணர்வு சற்றே தளர்ந்து நாம் என்ற உணர்வு வளரத் தொடங்கும். பிறரின் வலியை உணரும் மனம் உருவாகும். கருணை என்பது தெய்வீக பாதுகாப்பின் ஆழமான அடையாளம். கருணை வந்த இடத்தில் கொடுமை நீடிக்காது. அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ உன் சொந்த தவறுகளை ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டாய். உன் மனம் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள தயாராகும். பழைய வருத்தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் மனம் தயாராகும். இந்த உள்ளக சுத்திகரிப்பு தான் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, சில நேரங்களில் அந்த இடத்தில் நீ அமர்ந்தவுடன் உடலில் ஒரு இலகு உணர்வு தோன்றும். நீண்ட நாட்களாக சுமந்து வந்த பதட்டம் குறையும். கண்களை மூடியால் உன் உள்ளம் விரிந்தது போல தோன்றும். அந்த விரிவு தான் தெய்வீகத்துடன் இணையும் தருணம். அந்த இணைப்பு பயமில்லாதது, அது நிம்மதியானது. அம்மன் பாதுகாப்பு உணரப்படும் இடத்தில் குழந்தைகள் இயல்பாக சிரிப்பார்கள். அவர்கள் அச்சமின்றி விளையாடுவார்கள். முதியவர்கள் அமைதியாக அமர்வார்கள். விலங்குகள் கூட அங்கே தங்க தயங்க மாட்டார்கள். இது அந்த இடத்தின் ஆற்றல் சமநிலையில் இருப்பதற்கான வெளிப்பாடு. சமநிலை இருந்தால் உயிர்கள் நிம்மதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ உன் ஆசைகளை பற்றி சிந்திக்கும்போது அவை சுத்தமாக மாறும். பிறருக்கு தீங்கு இல்லாத ஆசைகள் மட்டுமே மனதில் நிலைக்கும். உன் வெற்றிக்காக மட்டுமல்ல, பிறரின் நலனுக்காகவும் நீ வேண்டிக் கொள்வாய். இந்த மாற்றம் உன் உள்ளத்தின் உயர்வு. அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ நேர்மையாக இருக்க துணிவாய். ஏமாற்றம் செய்ய மனம் தயங்கும். தவறான
பாதையில் செல்ல நினைத்தால் உன் உள்ளம் உன்னை தடுக்கத் தொடங்கும். இந்த உள்ளக குரல் தான் பாதுகாப்பின் சின்னம். அது உன் மனச்சாட்சியின் ஒளி. என் தங்கமே, அந்த இடத்தில் நீ அமர்ந்தால் நேரம் நின்றது போல தோன்றலாம். அவசரம் குறையும். இதய துடிப்பு சீராகும். சிந்தனை தெளிவாகும். இந்த உடல் மற்றும் மன மாற்றங்கள் உன் உள்ளம் அமைதியில் உறைந்ததற்கான அடையாளம். அமைதி தான் தெய்வீக அருளின் முதன்மை மொழி. அம்மன் பாதுகாப்பு என்பது சோதனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. அது சோதனைகளை சமநிலையுடன் எதிர்கொள்ளும் திறன். அந்த இடத்தில் நீ உன் பிரச்சினைகளை நினைத்தாலும் அவை உன்னை உடைக்க முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு உறுதி இருக்கும். நான் இதையும் கடந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். என் தங்கமே, தெய்வீக பாதுகாப்பு உன்னை சோம்பேறியாக்காது. அது உன்னை பொறுப்புள்ளவனாக மாற்றும். உன் வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும். உன் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பம் உருவாகும். உன் செயல்களில் கவனம் அதிகரிக்கும். இந்த ஒழுக்கம் தான் அருளின் வெளிப்பாடு. அம்மன் இருப்பதாக உணரப்படும் இடத்தில் நீ தனிமை உணர மாட்டாய். யாரும் அருகில் இல்லாவிட்டாலும் உன் உள்ளத்தில் ஒரு துணை இருப்பது போல தோன்றும். அந்த துணை உன் விழிப்புணர்வு. அது உன்னை வழிநடத்தும். அது உன்னை தவறான எண்ணங்களில் இருந்து மீட்டெடுக்கும். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த சிறு சிறு நன்மைகளையும் நினைத்து மனம் நெகிழும். நன்றி உணர்வு அதிகரித்தால் மனம் இலகுவாகும். இலகுவான மனம் தெய்வீக அருளை உணர மிகவும் திறந்ததாக இருக்கும். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் சண்டைகள் நீடிக்காது. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை மெதுவாக சரியாகும். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயல்வார்கள். இந்த இணைப்பு தான் அந்த இடத்தின் ஆற்றல். என் தங்கமே, தெய்வீக பாதுகாப்பு வெளியில் மட்டும் இல்லை. நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் உன் வீடு, உன் வேலை இடம், நீ நிற்கும் எந்த இடமும் அந்த அருளால் நிரம்பும். உன் சிந்தனை தான் இடத்தை மாற்றும். அம்மன் அருள் உணரப்படும் இடத்தில் நீ உன் பயங்களை மெதுவாக விடுவிப்பாய். முன்பு அஞ்சிய விஷயங்கள் இப்போது சிறியதாக தோன்றும். உன் மனம் தைரியமாக மாறும். இந்த தைரியம் அமைதியானது. அது சத்தம் செய்யாது. ஆனால் அது உறுதியானது. என் தங்கமே, நினைவில் கொள். தெய்வீக பாதுகாப்பின் உண்மை அறிகுறி உன் உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம். அன்பு அதிகரித்தால், கருணை வளர்ந்தால், நேர்மை வலுத்தால், நன்றி உணர்வு பெருகினால் அது அருள் செயல்படுகிறது என்பதற்கான சின்னம். வெளியில் பெரிய அதிசயம் தேவை இல்லை. அமைதியை வளர்த்துக்கொள். உன் சிந்தனையை சுத்தமாக வைத்திரு. உன் செயல்களை நேர்மையாக நடத்திக்கொள். அப்போது எங்கு இருந்தாலும் அந்த இடம் தெய்வீகமாக மாறும். உன் இதயம் ஆலயமாகும். உன் மூச்சு பிரார்த்தனையாகும். உன் வாழ்க்கை அருளின் பாதையாகும். அந்த பாதையில் நீ தைரியமாக நடந்தால் பாதுகாப்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும். என் தங்கமே, நீ உணரும் அந்த தெய்வீக பாதுகாப்பு ஒரு சின்னமாக மட்டும் இல்லாமல் ஒரு நிலையாக மாற வேண்டும். அந்த நிலை உன் நாளந்தோறும் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். நீ வீட்டில் நடக்கும் போது உன் அடிகள் இலகுவாக இருந்தால், உன் மனம் சுமையற்றதாக இருந்தால், அது அருளின் அடையாளம். பாதுகாப்பு என்பது வெளியிலிருந்து வரும் கவசம் அல்ல, உள்ளத்தில் உருவாகும் உறுதி. அம்மன் பாதுகாப்பு உணரப்படும் இடத்தில் தீராத பயம் தங்காது. சந்தேகம் வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. ஏனெனில் அந்த இடத்தில் நீ உன் சிந்தனையை தெளிவாக பார்க்க முடியும். மனம் குழப்பமாக இருந்தாலும் அது சீராகும் வழி கிடைக்கும். இந்த சீரமைப்பு தான் தெய்வீக சக்தியின் செயல். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ உன் உள்ளத்துடன் நேர்மையாக இருக்கத் தொடங்குவாய். உன் பலவீனங்களை மறைக்க வேண்டிய அவசியம் தோன்றாது. நீ யார் என்பதைக் கண்டு ஏற்றுக்கொள்ளும் தைரியம் வரும். இந்த ஏற்றுக்கொள்வதே உன்னை பாதுகாப்பாக உணரச் செய்யும். தன்னை ஏற்றுக்கொண்ட மனம் அச்சத்தில் வாழாது. அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ அமைதியாக அமர்ந்தால் உன் சிந்தனைகள் மெதுவாக ஒழுங்காக வரிசைப்படுத்தப்படும். தேவையற்ற எண்ணங்கள் தானாக விலகும். முக்கியமானவை மட்டும் தெளிவாக தெரியும். இந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒளி. என் தங்கமே, அந்த இடத்தில் நீ பிறரை குறை சொல்லும் பழக்கத்தை குறைப்பாய்.
புரிந்து கொள்ள முயல்வாய். மன்னிக்க கற்றுக்கொள்வாய். கருணை வளர்ந்தால் உன் உள்ளத்தில் சண்டை குறையும். உள் சண்டை குறைந்தால் வெளி சண்டையும் குறையும். இது தான் பாதுகாப்பின் ஆழமான வடிவம். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் உன் உடல் மொழி கூட மாறும். தோள்கள் தளர்ந்திருக்கும். கண்கள் அமைதியாக இருக்கும். சிரிப்பு இயல்பாக வரும். இந்த உடல் மாற்றங்கள் உன் உள்ள அமைதியின் வெளிப்பாடு. அமைதி இருந்தால் பாதுகாப்பு தானாக உணரப்படும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ அந்த இடத்தில் நின்றவுடன் உன் கடந்த கால வலிகள் நினைவுக்கு வரலாம். ஆனால் அவை இப்போது உன்னை உடைக்காது. அவை குணமடையும் நினைவுகளாக மாறும். நீ அவற்றை கருணையுடன் பார்க்க முடியும். இது தான் தெய்வீக அருளின் செயல்பாடு. அது வலியை நினைவாக மாற்றும். நினைவை கற்றலாக மாற்றும். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ உன் வாழ்க்கையின் நோக்கத்தை சிந்திக்கத் தொடங்குவாய். நான் ஏன் பிறந்தேன்? என்ன செய்ய வேண்டும்? எப்படி நல்ல மனிதராக இருக்கலாம் என்ற எண்ணங்கள் எழும். இந்த சிந்தனைகள் உன் ஆன்மாவின் விழிப்பு. என் தங்கமே, தெய்வீக பாதுகாப்பு உன்னை சவால்களிலிருந்து விலக்காது. ஆனால் அவற்றை சமநிலையுடன் எதிர்கொள்ளும் சக்தி தரும். முன்பு பெரியதாக தோன்றிய பிரச்சினைகள் இப்போது அளவாகத் தோன்றும். உன் மனம் பதற்றமின்றி தீர்வு தேடும். இந்த சமநிலை தான் அருள். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் நீ நன்றி உணர்வுடன் வாழ கற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிறு நன்மைகளையும் மதிக்க ஆரம்பிப்பாய். நன்றி சொல்லும் மனம் இருந்தால் பயம் நீடிக்காது. நன்றி உணர்வு உள்ளத்தை விரிவாக்கும். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ தனிமை உணர மாட்டாய். யாரும் அருகில் இல்லாவிட்டாலும் உன் உள்ளத்தில் ஒரு உறுதி இருக்கும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற அமைதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உண்மையான கவசம். அம்மன் அருள் உணரப்படும் இடத்தில் உன் வார்த்தைகள் கவனமாக மாறும். நீ பேசுவதற்கு முன் சிந்திப்பாய். பிறரை காயப்படுத்தாமல் இருக்க முயல்வாய். இந்த விழிப்புணர்வு உன் உள்ளத்தில் ஒழுக்கத்தை வளர்க்கும். ஒழுக்கம் இருந்தால் பாதுகாப்பு நிலைத்திருக்கும். என் தங்கமே, அந்த இடத்தில் நீ அமர்ந்து கண்களை மூடினால் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி பரவுவது போல தோன்றலாம். அது கற்பனை அல்ல. அது உன் விழிப்புணர்வு விரிவடையும் தருணம். அந்த விரிவில் பயம் இடம் பெறாது. அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் சண்டை நீடிக்காது. தவறான புரிதல்கள் இருந்தாலும் அவை சரியாகும். ஏனெனில் அந்த இடம் இணைப்பை ஊக்குவிக்கும். பிரிவை அல்ல. மனிதர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வளர்க்கும். என் தங்கமே, தெய்வீக அருள் வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உன் உள்ளத்தில் வளர்க்க வேண்டிய ஒன்று. நீ சுத்தமான சிந்தனையுடன் வாழ்ந்தால், உன் இதயம் கருணையால் நிரம்பியிருந்தால், உன் செயல்கள் நேர்மையாக இருந்தால், அம்மன் பாதுகாப்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும். அந்த பாதுகாப்பு ஒரு சின்னத்தில் இல்லை. ஒரு அதிசயத்தில் இல்லை. அது உன் மாற்றத்தில் இருக்கிறது. உன் பயம் குறைவதில் இருக்கிறது. உன் தைரியம் அதிகரிப்பதில் இருக்கிறது. உன் அன்பு பெருகுவதில் இருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை ஒரு ஆலயமாக கற்பனை செய். உன் சிந்தனைகள் தீபம். உன் வார்த்தைகள் மந்திரம். உன் செயல்கள் பூஜை. இந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்திரு. அப்போது அம்மன் பாதுகாப்பு என்ற உணர்வு எப்போதும் உன் இதயத்தில் ஒளிரும். அமைதியாக இரு. அன்பை வளர்த்துக்கொள். நம்பிக்கையை காக்க உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திரு. அப்போது எந்த இடமும் தெய்வீகமாக மாறும். எந்த தருணமும் அருளால் நிரம்பும். உன் வாழ்க்கையே பாதுகாப்பின் சின்னமாக மாறும். அந்த பாதுகாப்பு வெளியில் தேட வேண்டியதல்ல. அது உன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் ஒளி. அந்த ஒளி அணையாமல் இருந்தால் நீ எப்போதும் அருளின் வளையத்தில் இருப்பாய். என் தங்கமே, அந்த அருளின் வளையத்தில் நீ தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் உன் மனதை தினமும் பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோட்டத்தில் ஒரு செடி வளர்ந்தால் அதை நீர் ஊற்றி காத்து கொள்வாய் அல்லவா? அதுபோல உன் உள்ளத்தில் மலர்கின்ற நம்பிக்கையையும் அன்பையும் காத்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் கவனிக்காமல் விட்டால் களைகள் வளரலாம். அதுபோல ஒரு நாள் கவனமின்றி விட்டால் சந்தேகம் மீண்டும் வந்து நிற்கலாம். ஆனால் நீ விழிப்புடன் இருந்தால் அது நீண்ட நேரம் தங்காது. அம்மன் பாதுகாப்பு உணரப்படும் இடத்தில் உன் சுவாசம் கூட மென்மையாக இருக்கும். அவசரம் குறையும்.
உன் உடல் ஓய்வை ஏற்றுக்கொள்ளும். உன் இதய துடிப்பு அமைதியாகும். இந்த உடல் அமைதி உன் மன அமைதியின் பிரதிபலிப்பு. மனம் அமைதியாக இருந்தால் ஆன்மா தெளிவாக பேசும். அந்த குரலை கேட்கும் போது நீ தனியாக இல்லை என்று உணருவாய். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். உறவுகள் மாறும். பொருளாதாரம் குலையும். உடல் சோர்வு வரும். ஆனால் அந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவில் ஒரு மையம் இருக்கும். அந்த மையம் தான் உன் ஆன்ம நம்பிக்கை. அந்த மையம் அசையாமல் இருந்தால் வெளியிலுள்ள புயல்கள் உன்னை உடைக்க முடியாது. பாதுகாப்பு என்பது புயல் இல்லாத நிலை அல்ல. புயலுக்குள் நிலைத்திருக்கும் சக்தி. அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ உன் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பணிவை வளர்த்து கொள்வாய். பிறரை குறை சொல்லாமல் உன் பங்கை பார்ப்பாய். இந்த பணிவு உன்னை உயர்த்தும். ஏனெனில் உண்மையான உயர்வு உள்ளத்தின் உயர்வு. அங்கே அகங்காரம் இல்லை. அங்கே போட்டி இல்லை. அங்கே ஒப்பீடு இல்லை. அங்கே அமைதி மட்டுமே. என் தங்கமே, அந்த இடத்தில் நீ குழந்தை மனதை மீண்டும் கண்டுபிடிப்பாய். சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி காண்பாய். மழை வாசனையில் ஆனந்தம் காண்பாய். ஒரு மலரின் நிறத்தில் பிரமிப்பு காண்பாய். இந்த இயல்பான மகிழ்ச்சி தெய்வீக இணைப்பின் அறிகுறி. இயற்கையை ரசிக்கும் மனம் கடவுளை உணரத் தொடங்கும். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் நீ உன் உடலையும் மதிக்கத் தொடங்குவாய். சுத்தமான உணவு தேர்வு செய்வாய். ஓய்வு எடுப்பாய். உன் ஆரோக்கியத்தை கவனிப்பாய். ஏனெனில் இந்த உடல் தான் ஆன்மா வாழும் ஆலயம் என்று புரிந்துகொள்வாய். ஆலயத்தை சுத்தமாக வைத்தால் அருள் நிலைத்திருக்கும். என் தங்கமே, உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது என்பதை அறிந்துகொள். நீ உன்னை பற்றி பேசும் விதம் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். நான் பலவீனன் என்று சொல்லாதே. நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லாதே. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் அருளால் சூழப்பட்டிருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். இந்த உறுதி உன் மனதை மாற்றும். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் உன் கனவுகள் தெளிவாகும். நீ என்ன விரும்புகிறாய் என்பதை அறிந்து கொள்வாய். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல, உன் உள்ளம் என்ன விரும்புகிறது என்பதற்காக வாழ கற்றுக்கொள்வாய். இந்த நேர்மை உன்னை உண்மையான பாதைக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் தற்காலிகமாக வருவார்கள். சிலர் நீண்ட காலம் இருப்பார்கள். யாராவது விலகினால் அதை தோல்வி என்று எண்ணாதே. ஒவ்வொருவரும் ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அவர்கள் பயணம் முடியும். இதை புரிந்துகொண்ட மனம் குற்ற உணர்வில் சிக்காது. அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் நீ மன்னிப்பின் சக்தியை அனுபவிப்பாய். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்தாலும் உன் உள்ளம் கசப்பாக இருக்காது. நீ விடுவிக்க கற்றுக்கொள்வாய். இந்த விடுதலை தான் உன் ஆன்மாவை இலகுவாக்கும். என் தங்கமே, தெய்வீக பாதுகாப்பு உணரப்படும் இடத்தில் உன் நேரம் வீணாகாது. தேவையற்ற சண்டைகள், அர்த்தமற்ற விவாதங்கள், பயனற்ற பழக்கங்கள் தானாக விலகும். நீ உன் ஆற்றலை அர்த்தமுள்ள செயல்களுக்கு செலவிடுவாய். உன் நாள்கள் நோக்கத்துடன் நிரம்பும். அம்மன் அருள் இருக்கும் இடத்தில் நீ உன் உணர்ச்சிகளை ஒடுக்க மாட்டாய். ஆனால் அவற்றை ஆள கற்றுக்கொள்வாய். கோபம் வந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. துக்கம் வந்தாலும் அது நிரந்தரமல்ல என்று தெரியும். மகிழ்ச்சி வந்தாலும் அது தற்காலிகம் என்று புரியும். இந்த சமநிலை உன் உள்ளத்தை வலுவாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் ஒரு உண்மை நிலைத்திருக்க வேண்டும். நீ மதிப்புள்ளவன். நீ அருமையானவன். உன் இருப்பு ஒரு அர்த்தம் கொண்டது. இந்த உண்மையை மறந்தால் தான் பயம் உன்னை ஆட்கொள்ளும். நினைத்தால் பயம் கரையும். அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் நீ சேவை செய்யும் மனதை வளர்த்து கொள்வாய். யாராவது உதவி தேவைப்பட்டால் முடிந்தவரை செய்ய முயல்வாய். பிறருக்கு ஒளி கொடுக்கும் போது உன் உள்ள ஒளி மேலும் பிரகாசிக்கும். பகிர்ந்த அன்பு குறையாது, அது பெருகும். என் தங்கமே, தெய்வீக அருள் ஒரு அதிசய அனுபவம் மட்டுமல்ல. அது ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான செயல்கள், அன்பான வார்த்தைகள், கருணை நிறைந்த பார்வை. இவை அனைத்தும் சேர்ந்தால் அந்த பாதுகாப்பு உணர்வு ஆழமாகும். நீ உன் வாழ்க்கையை எளிமையாக்கு. தேவையற்ற சிக்கல்களை குறை. உன் மனதில் இடம் உருவாக்கு. அந்த இடத்தில் அமைதி குடியிருக்கும்.
அமைதி குடியிருந்தால் அருள் வெளிப்படும். அருள் வெளிப்பட்டால் பாதுகாப்பு இயல்பாக உணரப்படும். என் தங்கமே, இரவு நேரத்தில் தூங்க செல்லும் முன் உன் நாளை நினைத்து நன்றி கூறு. இன்று நான் கற்றுக்கொண்டது என்ன? இன்று நான் செய்த நல்லது என்ன? இன்று நான் விட்டுவிட்ட பழைய வழி என்ன? இப்படி சிந்தித்தால் உன் மனம் சுத்தமாகும். சுத்தமான மனதில் பயம் தங்காது. அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் நீ உன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்குவாய். நாளை என்ன ஆகும் என்று பதற்றம் கொள்ள மாட்டாய். இன்று நான் சிறப்பாக வாழ்கிறேன் என்ற உணர்வு இருந்தால் நாளை தானாக சரியாகும் என்று தெரியும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். வேகம் முக்கியமல்ல, திசை முக்கியம். உன் திசை அன்பு, அமைதி, நேர்மை என்றால் நீ எப்போதும் பாதுகாப்பில் இருப்பாய். உன் உள்ளத்தில் ஒளி ஏற்று வைத்திரு. அந்த ஒளி சின்ன தீபம் போல இருந்தாலும் பரவாயில்லை. அதை தினமும் காக்க வேண்டும். சந்தேகம் என்ற காற்று வந்தாலும் அது அணையாதபடி காப்பாற்று. அந்த ஒளி தான் உன் ஆன்ம வலிமை. என் தங்கமே, நீ யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் உன்னை ஏற்றுக்கொண்டால் போதும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உண்மையான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இருந்தால் உலகம் எப்படி மாறினாலும் நீ நிலைத்திருப்பாய். அம்மன் அருள் எப்போதும் சத்தமாக வராது. அது மென்மையான உணர்வாக வரும். அமைதியான நம்பிக்கையாக வரும். ஆழமான தைரியமாக வரும். அந்த மென்மையை கவனிக்க கற்றுக்கொள். அங்கே தான் தெய்வீக பாதுகாப்பின் உண்மை இருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்வு ஒரு அர்ப்பணிப்பு ஆகட்டும். உன் சிந்தனை தூய்மையாகட்டும். உன் இதயம் கருணையால் நிரம்பட்டும். அப்போது எந்த இடமும் உனக்கு பாதுகாப்பான இடமாக மாறும். எந்த தருணமும் அருளின் தருணமாக மாறும். நீ நடக்கும் இடமெல்லாம் அமைதி பரவும். நீ பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கை மலரும். நீ சிரிக்கும் போது பிறர் தைரியம் பெறுவார்கள். இந்த மாற்றமே உண்மையான தெய்வீக பாதுகாப்பின் வெளிப்பாடு.